ஹாய் கைஸ், நான் கேப்டன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் தெரியுதா, மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது ஏன்னா ஒரு உருளைக்கிழங்குல சார்ஜர் ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே உருளைக்கிழங்குல சார்ஜர் கனெக்ட் பண்ணி மொபைலில் சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைமில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கும் கொண்டு வந்திருக்க, ஒரு ஓப்போ சார்ஜரும் கொண்டு வந்திருக்க ஒரிஜினல். ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு மொபைலில் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இதையுமே செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணியாச்சு. எண்டு கேபிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதுக்காக வந்து ஒரு மொபைலையும் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து எடுத்துகிட்டேன். கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கேபிளை வந்து நான் ப்ளக்இன் பண்ணிடுறேன். ஸோ கேபிளை பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள வந்து சார்ஜ் ஏறத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரியலாக பொய்யா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேறு ஒரு இதே மாதிரி கேபிள் இருக்கும், 2 கேபிள் வச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபேக்காக வந்து ஏமாற்றுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குல்ல, இதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது பவர் வர சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு காமிக்கும் போது மட்டும் அந்த உருளைக்கிழங்குல கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்களே தவிர பாதி கேபிளை வந்து மறைச்சிடுவாங்க. இப்போ நான் மறைச்சிருக்கேன்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக இது வரைக்கும் தான் நான் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காமிக்கும் போது உருளைக்கிழங்கு கனெக்ட் பண்ணியிருக்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா வேறு எதனா ஒரு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த கேபிளோட எண்டு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் தானே. ஸோ நம்ம எதில் வேணாலும் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கணும். தட் மீன்ஸ் ஒயரை வந்து கீழே இப்படி தொங்க விட்டால் கூட நம்பிடக்கூடாது. ஏன்னா இப்படி தொங்க விட்டாங்கன்னா இந்த கேபிள் ஒரே மாதிரி 2 கேபிள் எடுத்துகிட்டு இந்த கேபிளை வந்து இதுலேயும் இந்த கேபிளை வந்து வேறு ஒரு டிவைஸ்லேயும் கனெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற மாதிரி ஷோ ஆகும். ஸோ காமிக்கிறதா இருந்தால் ஃபுல் கேபிளை இந்த மாதிரி பண்ணி காமிக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு சார்ஜ் ஏறது காமிக்குதான். எனக்கு எந்த ஒரு சார்ஜ் ஏறதுமே இல்லை காமிக்கல, தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கான ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் நீங்கள் 12 தான் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் தென் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாட்டா, பை பை.